أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, அன்பிற்குரிய ஜமாத்தார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மிகப்பெரிய கிருபையினால் ரபியுல் அவ்வல் என்ற வசந்தமான இந்த மாதம் நம்மிடத்திலே வந்து ஆரம்ப தினங்களில் அனைத்து பள்ளிவாசல்களிலும் இன்னமுள்ள முக்கியமான இடங்கள் அனைத்திலும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்புகள் பாடப்பட்டு அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவர்களாக எல்லா மக்களும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய தருணங்களை கண்டோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான மஹப்பத், அந்த பாசமும் நேசமும் என்பது உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் கொண்டாடப்படுகிறதா, அல்லது ஏதேனும் ஒரு மொழியினர் அல்லது ஒரு நாட்டினர் அல்லது ஒரு வகையினர் இதை செய்கிறார்களா என்று நாம் சற்றே ஆய்வு செய்து பார்த்தால், இந்த பூமி பந்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் அனைத்து இடங்களிலும் எல்லா ஊர்களிலுமே ஹஜ்ரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த அரிய பெரும் புகழ்களை பாடல்களாக, கவிதைகளாக, இன்னும் பல்வேறு வடிவங்களாக அவற்றை ஆக்கி மக்கள் வெளிப்படுத்தியதை நாம் கண்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் பிறந்து வாழ்ந்து இறந்து போகுதல் என்பது இயல்பான ஒரு நிலை. எந்த ஒரு மனிதனும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார் என்ற வரலாறு இல்லை. யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு காலகட்டம், நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலகட்டம், அதில் மட்டும்தான் வாழ முடியும். அப்படித்தான் மனிதர்கள் எல்லோருக்குமே கொடுக்கப்பட்ட அஜல், தவணை என்பது இருக்கிறது. ஹஜ்ரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் 63 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து சென்றார்கள். அவர்கள் வாழ்ந்து மறைந்து இன்று 1440 ஆண்டுகளுக்கு மேல் ஆன போதும் கூட இன்றளவும் அவர்களுடைய நினைவுகள் மக்கள் மத்தியிலே இன்னும் இருக்கிறது. அவர்கள் நினைவுகளை போற்றி பாடுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். அவர்கள் சொன்னதையெல்லாம் மக்கள் ஏற்று செயல்படுத்துகிறார்கள். அவர்கள் எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதை ஆர்வத்தோடு ஏற்று செய்கின்றார்கள். எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதையெல்லாம் விட்டு ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பின்பற்றுதலுக்குரிய ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வேறு யாரேனும் உண்டா என்று நாம் ஆய்வு செய்தால், ஹஜ்ரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஒருவர் வாழ்ந்து இத்தனை ஆண்டு காலமாகியும் அவருடைய பிறப்பை கொண்டாடப்படுகிறது, அவருடைய பிறந்த நாளை ஏற்றி போற்றப்படுகிறது, அவர் சொன்னவற்றை எல்லாம் எடுத்துச் சொல்லப்படுகிறது. இந்த நிலை உலகத்தில் வேறு எந்த ஒரு தலைவருக்கோ அல்லது வேறு எந்த ஒரு அறிஞருக்கோ அல்லது அறிவியல் கோட்பாடுகளை கொண்டு வந்து கொடுத்த பெருமேதைகளுக்கோ இருக்கிறதா என்று பார்த்தால் எவருக்குமே இல்லை. இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கான
வரலாற்று சான்று இதற்குள்ளவே இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய ரசூலின் அந்த புகழை இந்த உலகத்தில் நிலைப்படுத்தி விட்டார். கியாமத் வரையும் அது நீடித்து இருப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டார். அதனால்தான் இன்றளவும் அவர்களுடைய நினைவுகள் மக்கள் மத்தியிலே நிழலாடிக் கொண்டிருக்கிறது, பின்பற்றப்படுகிறது, கவனிக்கப்படுகிறது, அவை எடுத்து பேசப்படுகிறது. இதுவெல்லாம் தனித்துவமான ஒரு விஷயம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடை இது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இறுதி தூதர், கடைசியாக வந்த பெரும் தூதர். இந்த கியாமத் நாள் வரும் வரையிலும் இந்த உலகத்தில் அவர்களின் ரிசாலத்து மட்டுமே நிலைத்து இருக்கும். அப்படி நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெயரும் புகழும் அவர்கள் சொன்னவைகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், நிலை கொண்டிருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை தான் அல்லாஹ் செய்திருக்கின்றான். இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். இப்படி ஒரு வாய்ப்பு உலகத்தில் வேறு எந்த ஒரு தலைவருக்கோ எந்த ஒரு அரசனுக்கோ அல்லது வேறு எந்த புகழ்பெற்ற மேதைக்கோ இருக்கவே இல்லை என்பதுதான் இங்கே செய்தி. பல்வேறு முகங்களிலே இவற்றை ஆய்வு செய்து பார்க்கின்றோம். இந்த உலகத்தின் உயிர்களை காப்பதற்கு கொண்டு வந்த மருத்துவத்தில் மிக பெரும் புரட்சிகளை செய்தவர்களுக்கு இந்த பாக்கியம் இருக்கிறதா? இந்த மாபெரும் பேரண்டத்தில் விளைகின்ற அறிவியல் காட்சிகளை மக்கள் கண்முன் கொண்டு வந்து கொடுத்த அறிஞர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறதா? உலக மக்களின் நடைமுறைகளுக்காக மிக பெரும் சட்ட ஏற்பாடுகளை செய்த வல்லுநர்களுக்கு இந்த ஏற்பாடு இருக்கிறதா? எந்த வகையில் எந்த துறையில் எவரை சென்று பார்த்தாலும் அவர்களுக்கான புகழ் ஒரு மட்டிடப்பட்டதாக, ஒரு சில நேரங்களில் நினைத்து பார்க்கக்கூடியதாக, சிறிய அளவில் மேற்கோள் காட்டப்படுவதாக மட்டுமே இருக்கிறது. ஆனால் இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் சொன்னவை இன்று வரை ஹயாத்தாக நின்று கொண்டிருக்கிறது, செயல்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது கூட நான் உங்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் அதற்கு எதிர்வினையாக நீங்கள் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தை எடுத்து சொல்லுகின்றீர்கள். அந்த ரசூலுடைய பெயரை கேட்டால் அவர்களுடைய பெயரை ஸலவாத்து சொல்லி கண்களில் ஒற்றிக் கொள்கிறீர்கள். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? மேலும் அந்த ரசூல் எதை சொன்னார்களோ அதை இன்றளவும் செய்து வரக்கூடிய இந்த வேலைகள் நிலை நின்று கொண்டிருக்கிறதே, இதுதான் சாட்சி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு. நாம் ஜும்மாவுக்கு விரைந்து வந்தோம். அப்படி வரும் நேரத்தில் நாம் செய்த வேலைகள் என்ன? சற்றே நினைவு கூர்ந்து பாருங்கள். தினந்தோறும் துஹருடைய நேரத்திலே பாங்கு சொன்னால் நான் இருந்த இடத்திலிருந்து பள்ளிக்கு வந்து ஜமாத்துடைய தொழுகையை நிறைவேற்றுவோம், அவ்வளவுதான். ஆனால் இன்று ஜும்மா தினம். இந்த தினத்திலே ஜும்மாவுடைய தொழுகைக்கு போக வேண்டும் என்பதற்காக சிறிது முன்னரே நேரம் எடுத்து நாம் குளித்தோம். அந்த குளிப்பு என்ன? சுன்னத். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் வழிகாட்டிய சுன்னத். நீங்கள் ஜும்மாவிற்கு வரும்போது குளித்துவிட்டு தூய்மையாக வாருங்கள் என்று சொன்னார்கள். அது நாம் இப்பொழுது ஹயாத்தாக முடித்துவிட்டு வந்திருக்கிறோம். உங்களிடத்தில் இருக்கின்ற நல்ல ஆடைகளை எடுத்து உடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதை நாம் செய்து முடித்து விட்டிருக்கிறோம். நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதை நாம் செய்து விட்டு வந்திருக்கிறோம். ஜும்மாவுக்கு நீங்கள் முன்கூட்டியே வாருங்கள் என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம். இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதையெல்லாம் சுன்னத்து என்று வழிகாட்டினார்களோ அவற்றை நாம் இன்றளவும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது அடையாளம். அருமையானவர்களே, நம்முடைய அசைவுகளில், நம்முடைய செயல்களில்
நம்முடைய வேலைகளில், நம்முடைய நோக்கங்களில், நம்முடைய உழைப்பில், நமது வாழ்க்கையில், நம்முடைய அனைத்து அம்சங்களிலும் இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், மார்க்கத்தை பின்பற்றி செய்கின்றோம் என்று முஸ்லிம்களாகிய நாம் அவற்றை செய்து கொண்டிருக்கின்றோம். அவற்றில் ஏராளமானவை அந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்த சுன்னத் என்பதே ஆகும். அதுதான் சுன்னத். இப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்தில் யாராவது பின்பற்றப்பட்டிருக்கிறாரா? நமக்கு வந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்களே, எத்தனையோ ஜனாதிபதிகள், எத்தனையோ பிரதமர்கள், எத்தனையோ அதிபர்கள், எத்தனையோ வல்லமை மிக்கவர்கள் எல்லாம் இந்த உலகில் தோன்றி இருக்கின்றார்களே, அவர்களில் எவரையாவது ஒருவர் இது ஒன்று அவர் சொன்னார் நான் செய்தேன், அவர் சொன்னதால் நான் தினந்தோறும் செய்கின்றேன், அவர் சொன்னார் அதனால் ஜும்மா தினத்தில் செய்கின்றேன், அவர் சொன்னார் அதனால் நான் இந்த வேலைகள் அனைத்திலும் அதை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லப்பட்ட எவரேனும் வரலாற்றில் உண்டா? இதுதான் தனித்துவமானவர். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த ரசூலுடைய சுன்னத், அந்த சுன்னத் மக்களிடத்தில் நிலை கொண்ட ஒன்று. சுன்னதமன் கத் அர்சல்னா கப்லக மின் ருசுலினா வலா தஜிது சுன்னத்தினா தஹ்வீலா. இந்த ரசூலுடைய சுன்னத், இதற்கு முன் வந்த நபிமார்களுடைய சுன்னத் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களின் வழியாக இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த சுன்னத்திலே மாறுபாடு ஏற்படுமா? மனிதர்கள் தன் வசதிக்கேற்ப மாற்றிக்கொள்ள இயலுமா? சூழ்நிலைகள் இதை மாற்றி அமைக்குமா? சட்டங்கள், திட்டங்கள், நெருக்கடிகள் ஏதேனும் வந்து இதில் மாறுதல் ஏற்படுத்துமா என்று சொன்னால் ஒருபோதும் நிகழாத ஒன்று. லா தஹ்வீல வலா தப்தீல வலா தகையுர. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சுன்னத்திலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாற்றுதல் என்ற பேச்சுக்கு இடமில்லை. எப்படி சொன்னார்களோ அதை அப்படியே இன்றளவும் பின்பற்றப்படுவதுதான் சுன்னத். அருமையானவர்களே, நாம் உண்ண அமர்கின்றோம், அமரும் முறையிலே சுன்னத் இருக்கிறது, அந்த உணவை தொடுவதில் சுன்னத் இருக்கிறது, அந்த சாப்பிடும் தட்டினுடைய எந்த பகுதியில் நாம் கை வைக்கின்றோம் என்பதிலும் சுன்னத் இருக்கிறது. அந்த சாப்பாட்டை எவ்வளவு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த முறையில் சாப்பிட வேண்டும், வயிற்றில் எந்த அளவுக்கு அது நிலை கொள்ள வேண்டும், எவ்வளவு சாப்பாடு வயிற்றுக்கு தேவை, இதையெல்லாம் நாம் கருதுகின்றோமே, இவை அனைத்தும் சுன்னத்தாக இருக்கின்றது. அந்த சாப்பிட்ட இடம், சாப்பிட்ட பிளேட் அதுவரையிலும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது அது சுன்னத். அந்த உணவை சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் என்று தொடங்குவதும், சாப்பிட்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் சுன்னத். இப்படி எல்லாவற்றிலும் உட்புகுந்து அந்த சுன்னத்தை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். உண்பதற்கு இது பைத்துல் ஹலா, நம் தேவைக்காக டாய்லெட் செல்லும் போது கூட, உள்ளே செல்லும் போது துஆ, வெளியில் வரும்போது துஆ, இதுதான் அந்த சுன்னத். படுக்கைக்கு செல்லுகின்றோம், படுக்கும் போது நாம் ஓதுகின்ற துஆ, மீண்டும் எழும்போது சொல்லுகின்ற துஆ, இப்படியாக எதில் நாம் விட்டு வைத்திருக்கின்றோம்? ஆடை உடுத்தும் போது துஆ, நடக்கும் போது துஆ, பயணத்தில் நாம் வாகனத்தில் ஏறும்போது சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா என்று ஓதக்கூடிய துஆ, இறங்கிய பின் ஓதும் துஆ, இப்படியாக அந்த ரசூலின் சுன்னத்துகள் வழி வழியாக ஒவ்வொன்றாக நாம் எடுத்து செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். சுன்னத்துகள் இப்படித்தான் இந்த மக்களிடத்திலே, இந்த உம்மத்திடத்திலே இன்றளவும் நிலை கொண்டு நிற்கின்றது. அருமையானவர்களே, எத்தகைய பாக்கியம் இந்த மக்களுக்கு! வேறு யாருக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைத்தார்? வேறு எந்த ஒரு சமூகம் இப்படிப்பட்ட தலைவரை பெற்றெடுத்திருக்கிறது? எவராவது சொல்ல முடியுமா? நான் என் தலைவர் உண்பது போல்தான் உண்பேன். உண்டா? என் தலைவர் எந்த வகையிலே ஆடை உடுத்தினாரோ அப்படித்தான் நான் உடுத்துவேன் என்று சொன்னவர் உண்டா? என் தலைவர் எப்படி அவர் தூங்குவாரோ அப்படித்தான் நான் தூங்குவேன் என்று சொன்னதுண்டா?
ஆனால் இந்த சமூகம் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. படுத்திருக்கும் போது கூட ரசூலுல்லாஹ் இப்படி படுத்ததாக படித்திருக்கிறோமே நினைவு வந்த போது மாறி இருக்கும் நாம் கூட அந்த ஒரு முறையை ஏற்படுத்துகின்றோம். இதுதான் சுன்னத், இதுதான் சுன்னத். இப்படி எதை தொட்டாலும் அதற்குள்ளே இருக்கின்ற சுன்னத்தை அப்படியே ஒழுகி நடக்கின்றோமே. எதற்காக இதை செய்கின்றோம்? இதுதான் அந்த ரசூல் அவர்கள் கொண்டு வந்த மாற்றம், அவர்கள் காட்டித் தந்த வழி. அல்லாஹ் அவர்களை இறுதி தூதுத்துவத்தில் நிறுத்தி இறுதி கியாமத் நாள் வரையும் செய்ய சொல்லி வைத்தவைகள் இவைகள். அவற்றைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த ரசூல் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்தாரோ அவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ரசூல் உங்களுக்கு எதையெல்லாம் தடுத்தாரோ அவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஒன்றை சொன்னால் அதை நாம் நடைமுறைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். ரசூல் ஒன்றை தடுத்தால் அவற்றை நாம் தடுத்து விட வேண்டும். செய்கிறோமா இல்லையா? நாம் நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? இதுதான் அந்த ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை என்னும் நிஅமத். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, உம்மை இந்த உலகிற்கு நாம் அருட்கொடையாகவே என்று அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொன்னானே, அதன் நிலைப்பாடு இதுதான். அது நிலை நிற்கும் இடம் இதுதான். இப்படித்தான் அல்லாஹ் நிலைநிறுத்தி இருக்கின்றார். அவர்களின் புகழை, அவர்களின் கீர்த்தியை, அவர்களுடைய சிறப்பை இந்த உலகிற்கு அறிய செய்திருக்கின்றான். இப்படியெல்லாம் நம் நடைமுறையில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம், நாம் நடைமுறையில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் அந்த ரசூல். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பெரும் செயல்பாடுகளிலே பல்வேறுவற்றிலே அவன் விரும்புவது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உணவுகளை கொடுக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. நாம் நம்முடைய வீட்டிலே உண்ணலாம், பருகலாம், நம்மிடத்தில் இருக்கின்ற உயர்தர வசதிக்கேற்ப என்ன வேண்டுமானாலும் உண்ணலாம், நம்முடைய உரிமை. ஆனால் அந்த உரிமையை உன்னோடு, உன் மனைவியோடு, உன் மக்களோடு, உன் வீட்டோடு நிறுத்திக் கொள்ளாதே. அதை வெளியில் கொண்டு போய் மற்றவருக்கும் கொடு என்று ஆணையிடுகிறான் அல்லாஹ். அதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான். வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன். ஒரு கூட்டத்தினரை பார்த்து குற்றம் சுமத்துகின்றான். இவர்களுக்கு ஏன் இந்த நிலை தெரியுமா? இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டவில்லை. கொடுக்கிறது ஒரு பக்கம், ஆனால் கொடுப்பதற்கு தூண்டுவது இன்னொன்று. தூண்டக்கூட இல்லை. அதான் இப்படி. அப்படியானால் உணவின் தூண்டுதல், ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் என்று தூண்டுதல் மிகப்பெரிய விஷயம். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிடத்திலே ஏற்படக்கூடிய பல்வேறு குறைபாடுகளுக்கு நிவாரணமாக, பகரமாக உணவு கொடுத்தலையே ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒருவருக்கு நோன்பு வைக்க முடியல, பரவான நோன்பு, ரமலான் மாதத்து நோன்பு வைக்க முடியல, உடல் நோய், அதனால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஒருவர் சத்தியம் செய்தால் அதை முறித்து விட்டார், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு தேவை இருக்கிறது, அந்த தேவை நிறைவேற வேண்டும், அதற்கு என்ன செய்ய? ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். எப்படியாக திட்டமிட்ட உணவு கொடுத்தல். அந்த மிக பெரும் பாக்கியத்தை இந்த உலகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களின் பெயரிலே எங்கெல்லாம் செய்கிறது, எல்லா இடத்திலும் செய்கிறது. இதுதான் போற்றுதலுக்குரியது. ஹந்தூரின்னு சொல்லுவாங்க. ஹந்திரி அல்ல, கந்தூரி, உருது வார்த்தை, பார்சி வார்த்தை. அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் அவர்கள் நினைவு கூறத்தக்க வகையிலே கொடுக்கப்படும் உணவு. இந்த உணவின் முறை என்னவென்று சொன்னால்,
இருக்கக்கூடிய வசதி படைத்த எல்லோரும் தங்கள் பங்களிப்பை ஒவ்வொரு நிறுவனத்திலே கொடுப்பது, பள்ளிவாசல் அல்லது ஒரு ஜமாத் அல்லது ஒரு கமிட்டி யாருக்கேனும் ஒருவருக்கு கொடுக்குதல், அவர்கள் அதை வசூலித்து உணவு சமைத்து அங்குள்ள அனைத்து ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் கந்தூரி. ஆனால் இன்னைக்கு நம்ம கொடுக்கிறோம், நம்ம தான் பங்கு வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறோம், கொஞ்சம் விட்டுட்டு போறோம், அது மட்டும் கிடைக்குது. ஆனால் மெயின் நோக்கம் அதை கொண்டு எல்லா மக்களுக்கும் அதிகமாக சென்று சேர வேண்டும். கொடுத்த நாம் பரக்கத்திற்கு கொஞ்சம் எடுத்து செல்ல வேண்டும், அவ்வளவுதான். அதுல கறி எனக்கு தான் வேணும், இருக்கிறதெல்லாம் வழிச்சு போட்டு எங்கிட்ட கொடுத்துருங்க, ஏழைகளுக்கு வெறும் தாச்சா ஊத்துங்க, இல்ல, அவர்களுக்கு தான் எல்லாமும் சேர வேண்டும். ஒரு சிறு வரக்கத்திற்காக தேவைக்கு கொஞ்சம் நாம் எடுத்து செல்ல வேண்டும். அந்த முறையில் தான் எல்லா இடங்களிலும் கந்தூரிகள் செய்யப்படுகின்றன, உணவளிக்கப்படுகிறது. இந்த பெருமானாருடைய பிறந்த நாளுக்காக, அவர்களின் சிறப்பிற்காக, அவர்களுக்கு சிறப்பை சேர்ப்பதற்காக இந்த உம்மத் இதையும் செய்கிறது. உண்ண உணவு, உடுக்க உடை, அவர்களுடைய செயல்பாடுகளை நினைவில் கொண்டு நடைமுறை, இப்படியாக வகை வகையாக பின்பற்றி அந்த ரசூலுடைய சுன்னத்துகள் இந்த உலகத்தில் நிலைப்படுத்தப்பட்டு விட்டன. இந்த சுன்னத் இறுதி கியாமத் நாள் வரையிலும் நீடித்து நிலைக்கக்கூடியது. தொழுகைகள் வழியாக, ஸலவாத்தின் வழியாக, பயான்களின் வழியாக, இன்னும் உள்ள பல்வேறு மஜ்லிஸ்களின் வழியாக மௌலிது ஓதுகிறார்களே, அதில் கூட இன்னும் பயான் செய்யப்படுகிறது. அவற்றின் மூலமாக அந்த ரசூலுடைய திருநாமம், அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய சட்ட திட்டங்கள் அனைத்தும் இந்த உலகில் நிலைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. சுன்னத் என்றால் என்ன, எப்படி நாம் அதை புரிந்திருக்கின்றோம்? ஏதோ ஒரு வஸ்துவா, எங்கோ இருக்கிறதா? இல்லை, நான் ஏற்கனவே சொல்லி காட்டியது போல நம்முடைய எல்லாவற்றிலும் இருக்கிறது. நாம் செய்கின்றோம் அதை, ஆனால் சுன்னத் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, சுன்னத்தான இவற்றை செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய அடுத்த கட்டங்கள் சிறந்தோங்க வழி இருக்கிறது. ஒருவர் பலன் தொழுறார், எஞ்சி ஓடுகிறார். அவருக்கு அந்த தொழுகையின் மீது ஈடுபாடு எவ்வளவு இருக்கும், இந்த மார்க்கத்தின் மீது பிடிமானம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் இருக்கும். ஆனால் எந்த ஒருவர் என் ரசூலுடைய சுன்னத்தை நான் நிறைவேற்றுவேன், அவர்கள் சொன்னதையெல்லாம் நான் செய்து நடப்பேன், எதையெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அவற்றில் எதையும் விடமாட்டேன் என்று அவற்றை எடுத்து எடுத்து செய்கின்றாரோ அவருடைய வாழ்வியல் மட்டும்தான் மிக சிறந்ததாக நிலைத்தோங்கும். அதுதான் வரலாறு. ரசூலுடைய சஹாபாக்கள், அவர்களுக்கு அருகில் இருந்தவர்கள் அந்த ரசூலை எப்படி பின்பற்றினார்கள்? ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் கத்தாவுடைய மகன், அவர்கள் இந்த ரசூலை அண்மை நிற்பவர்கள், ரசூல் சொல்வதை காது கொடுத்து கேட்பவர்கள், எதை சொன்னாலும் அது என்னவென்று உள்வாங்கி உடனடியாக செயல்படுத்தக்கூடியவர்கள், ரசூலை பார்த்து பார்த்து ரசிக்கும் மனமுள்ளவர்கள், சொல்வதையெல்லாம் அப்படியே கேட்டு கேட்டு நடைமுறையில் கொண்டு வரும் வேகமுள்ளவர்கள், விவேகமுள்ளவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு நாதினத்திலே தன்னுடைய குதிரை மீது ஏறி ஒரு வழிபாதையில் சென்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு பின்னால் மற்றவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். முன் செல்லக்கூடியவராக அவர் செல்லுகின்றார். சென்று கொண்டிருக்கும் போது நல்லதொரு விசாலமான பாதை, அந்த பாதையிலே செல்லுகின்றார். அப்படி செல்லும் போது ஓரிடத்திலே அந்த குதிரையில் இருந்து அவர் சற்றே இப்படி ஒரு பக்கம் சாய்ந்தவராக சாய்ந்து அழுந்தி மீண்டும் எழுந்து செல்கின்றார். இதை பார்த்த பின்னால் வந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், என்ன நீங்கள் ஏன் நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது ஏன் இப்படி ஒரு பக்கம் சாய்ந்து அழுந்தி மீண்டும் எழுந்து சென்றீர்களே, ஏன்? அவர் சொல்லுகின்றார், இங்கே ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தின் கிளை இந்த பாதையில் நீண்டு இருந்தது. நான் எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் வந்தேன்.
அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தின் கிளை தன் மீது இடிக்காமல் இருப்பதற்காக இப்படி இந்த இடத்தில் சாய்ந்து குனிந்து எழுந்து சென்றார்கள். அதை நான் பார்த்தேன். அதை அன்றிலிருந்து இன்று வரையிலும் இந்த இடம் வந்தால் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். இப்ப அங்க மரம் இல்லை, நல்லவராயிடுச்சு. ஆனாலும் ரசூலுல்லாஹ் இந்த இடத்திலே அப்படி செய்தார்கள். அதை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அப்படியே அவர் பின்பற்றி செய்கிறார் என்று சொன்னால், சஹாபாக்கள் அந்த ரசூலை பார்த்து எப்படியெல்லாம் உள்வாங்கினார்கள், எப்படியெல்லாம் பின்பற்றினார்கள். இதுதான் சுன்னத்தின் வரலாறு. அருமையானவர்களே, பின்பற்றுதல் என்பது, அதுவும் அந்த ரசூலை பின்பற்றுதல் என்பது ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதில் எல்லாமும் இருக்கிறது. அதில்தான் நம்முடைய மார்க்கம் இருக்கிறது, அதில்தான் நம்முடைய சுன்னத் இருக்கிறது, அதில்தான் நம்முடைய வழிபாடுகளுக்கு உயிரோட்டம் இருக்கிறது, அதில்தான் நம்முடைய வணக்கங்களுக்கு வீரியம் இருக்கிறது. அந்த சுன்னத்துகளை எந்த அளவிற்கு நாம் அதிகம் அதிகம் செய்வோமோ அந்த அளவிற்கு நம்முடைய அமல்கள் மேம்படும். யாரும் சொல்ல முடியாது நான் ஃபர்த மட்டும் செஞ்சிருவேன், சுன்னத்துலாம் எனக்கு வேண்டாம், சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் அவருடைய பரதான அமல்கள் முழுமையாக நிறைவேறினவா என்பதில் சந்தேகம் ஏற்படும். அந்த அளவிற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சுன்னத் தெளிவாக இருக்கிறது. மக்களிடத்தில் பல்வேறு சுன்னத்துகள் நடைமுறைகள் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இருக்கிறாங்க. அதை எடுத்து நடந்தா இன்னும் சிறப்பாக ஆகி போகும். அதான் நமக்கு வேணும். அருமையானவர்களே, நீங்கள் சுன்னத் என்னவென்று நூல்களை எடுத்து படித்து அறிந்து கொள்ளுங்கள். உலமாக்களிடத்திலே உட்கார்ந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலம் இருந்தது, பள்ளிவாசல்ல இமாம் தொழுகை வச்சு முடிச்சாங்கன்னாக்கா மக்கள் அவர்கிட்ட பக்கத்தில் உட்காருவாங்க. ஹஸ்ரத் இன்ன மசாயில் என்ன, இன்ன செய்தி என்ன, இது என்ன என்று கேட்டு கேட்டு தெரியக்கூடிய காலம் ஒன்று இருந்தது. இப்ப இமாம்கள்லாம் யாரும் அணுகுதும் இல்லை, உலமாக்களையும் யாரும் கேட்டு தெரிவதாக காணோம். ரசூலுடைய சுன்னத் என்ன, இந்த விஷயத்தில் நாம் எப்படி செல்ல வேண்டும், என் வீட்டில் திருமணம் நடக்கப் போகிறது, அந்த திருமணத்தை சுன்னத்தாக நான் எப்படி செய்ய வேண்டும், என் வீட்டிலே என் மகனுக்கு இன்னும் ஒரு வேலை செய்ய போகின்றேன், அவளுக்கு சுன்னத்தாக நான் என்னவெல்லாம் செய்து தர வேண்டும், என் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கிறது, சுன்னத்தாக நான் என்ன செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் ஒவ்வொன்றிலும் ஊடுருவி சுன்னத் என்னவென்று இந்த சமூகம் எடுத்து நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் சமூகமாக மாறி போகும். அதில் மாற்று கருத்தில்லை. சில நாட்களுக்கு முன்னால் ஈரானிய பேரரசு ஒரு தீவிரவாத அரசு மீது கடும் நடவடிக்கை எடுத்தது. அந்த நாட்டில் உள்ள ராணுவத்தை, அரசு சார்ந்த அனைத்தையும் அடிப்பதற்கான துல்லிய நடவடிக்கையை செய்து முடித்தது. ஆனால் அவர்கள் ஒன்றை முன்னெடுத்தார்கள், சொன்னார்கள், எங்கள் ரசூல் எங்களுக்கு இட்ட கட்டளை என்னவோ அதில் ஒருபோதும் மீற மாட்டோம். சாதாரணமான குடிமக்களை, சாதாரண மனிதர்கள் எவரையும் ஒருவர் கூட இறந்து போவதற்கு அல்லது பழிவாங்குவதற்கு, அவர்கள் கொல்லப்படுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் என்ற ஒரு எண்ணத்தை வெளியிட்டு அதை இவ்வளவு பெரிய பரந்ததொரு தாக்குதலில் செய்தும் காட்டினார்கள். ஒருவர் கூட பொதுமக்கள் இருந்ததாக செய்தி இல்லை. ஆனால் அந்த தீவிரவாத நாடு மற்ற இடங்களிலே கொன்று குவிப்பதெல்லாம் சாதாரண மக்கள், பொதுமக்கள் தான். அப்படி இருந்தும் கூட நாங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம், அல்லாஹ் சொன்னதை ஏற்றிருக்கிறோம், குர்ஆன் சொன்னதை எடுத்து நடக்கின்றோம், எங்கள் ரசூல் சொன்ன சுன்னத்துகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று போர்க்களத்தில் நிற்பவர்கள் சொன்னார்களே. ஆனால் அமைதியிடத்திலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களுக்கு என்ன பிரச்சனை? இலகுவாக இவற்றை செய்ய முடியும். செய்ய முன்வாருங்கள். சுன்னத் நமக்கு நம்முடைய வாழ்வை மேம்படுத்தும் ஒரு அம்சம். அதை மறந்துவிட வேண்டாம், அதை விட்டுவிட வேண்டாம், அதை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அதில்தான் வெற்றியை வைத்திருக்கின்றான். அந்த வெற்றி இலகுவாக நமக்கு கிடைப்பதற்கு சாதனம், கருவி இந்த சுன்னத் மட்டும் தான் என்பதை உங்கள் நினைவுக்கு எடுத்துச் சொன்னவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.